Praise Lord everyone. இன்றைக்கு டுடேஸ் டைமால நம்ம என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு என்ன நம்ம கதை பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர் யூ கன்சிஸ்டன்ட் இன் காட்? ஆமாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இது குறித்து என்ன கதை அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசுல பேக்கிங் கற்றுக்கும் போது எப்படின்னா, எனக்கு வந்து அப்படியே ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு எல்லாம் கற்றுட்டு நான் அம்மாவோட ஹெல்ப் வச்சுட்டு எல்லாம் பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக கேக் வந்துருச்சு. ஓகே சூப்பர், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணபடி எல்லாம் கரெக்டாக வந்துச்சு, அந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன், எனக்கு ஒழுங்காக வரவே இல்லை. அப்படியே எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் அப்படியே கம்மியாச்சு. தேர்ட் டைம் பண்ணுறேன், சுத்தம் அப்படியே போயிடுச்சு, கேக் வரவே இல்லை, என்னமோ வந்தது, என்னன்னே எனக்கு தெரியல. நான் உடனே எனக்கு அப்படியே கான்ஃபிடென்ஸ் 0 லெவலில் போயிடுச்சு. அதாவது என் கன்சிஸ்டன்சி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்தது. ஸோ ஐ வாஸ் சூப்பர் கான்ஃபிடென்ட், அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். செகண்ட் டைம் தேர்ட் டைம் பண்ணுறேன், நான் நினச்சது எனக்கு வரலன்னு அப்படியே என்னோட கன்சிஸ்டன்சி லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என் கான்ஃபிடன்ஸ் லெவல் 0 ஆகி போச்சு. ஸோ இதுதான் இது நான் வந்து பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக். நான் திரும்ப நான் என்ன பண்ணல, ஓகே எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. அதே தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில். இன்னைக்கு உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குது? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அப்படியே நீங்கள் நினச்சதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரு, நீங்கள் கேட்டதெல்லாம் ஆண்டவர் இருந்தாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கான்ஃபிடென்ஸாக இருந்தீங்க. உங்களோட ப்ரேயர் லைஃப் கன்சிஸ்டன்சி ஆகட்டும், நீங்கள் அவரோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அந்த கன்சிஸ்டன்சி ப்ராப்பராக இருந்தது. ஆனால் போக போக அது ட்ராப் டவுன் ஆகிட்டே போகுதா? அதாவது நான் நினச்சதே ஆண்டவர் எனக்கு தரல, நான் கேட்டது தரலன்னு சொல்லிட்டு கம்மியாகிட்டே போகுதா? இட் இஸ் நாட் ஈவன் குட். நம்ம இப்போ ஒரு வேர்ஸ் பார்க்கலாம். 1 John 2 chapter verse 28. And now little children abide in him, that when he appears we may have confidence and not be ashamed before him at his coming. 1 யோவான் 2வது அதிகாரம் 28வது வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். Amen. So yes, இந்த வேர்ஸ் என்ன சொல்லுது? எப்போ நம்ம எப்படி இருக்கணுமோ, ஆண்டவர் வருகும்போது we must be confident enough. அஷேம்டா நம்ம இருக்கக்கூடாது. ஐயோ அவர் வருகம் வந்து ஐயோ இசப்பா, நான் ஸ்டார்டிங்ல ஒழுங்கா கன்சிஸ்டன்சியா இருந்தேன், அப்புறம் போக போக என்னோட கன்சிஸ்டன்சி டிராப் டவுன் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருகும்போது இருந்தா என்ன ஆயிடும்? நம்ம நிலைமை கைவிடப்பட்டவங்களா ஆயிடுவோம். ஸோ நோ மேட்டர் வாட், அந்த பேக்கிங் ஸ்டோரி அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சியா நம்ம ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணணும். நார்மல் ஒரு பேக்கிங்கே அப்படின்னா ஆண்டவரோட இதில் நம்ம இன்னும் எவ்வளோ எஃபர்ட் போடணும். ஸோ no matter what, have a proper consistency, in working out your spiritual life. God bless you.